தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. ஆமா. ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காம்பவுண்ட் சொல்லலாம். ஆமா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்டேஜ்ல பாடி இருப்பாரு. ஆமா. ஆனா குரல் கொடுத்தது வேற ஒருத்தர். அதை எழுதுனது பாடலாசிரியரும் சரி, இசையமைப்பாளரும் சரி, வேற ஒரு மியூசிக் டைரக்டர். ஆமா. ஒரு 3 மலேசியா வாசுதேவனும் இசையமைச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 இசையமைப்பாளர்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு இசை சங்கம பாடல். அந்த பாட்டை எழுதுனது மியூசிக் போட்டது யாருன்னா அவர் மெட்லயே சொல்லலாம். பாட்டு காதல கேக்குதா ஜோரா, அந்த பாட்டை எழுதுனது யாரா அப்படின்னு நீங்க கெஸ் மைண்ட்ல ஓடலாம். ஜோரா அவர் தான் நம்ம டிஆர், நம்ம டிஆர் ஒரு ரைமிங்ல சொல்லலாம். உண்மை. இந்த பாட்டை எழுதுனது டிஆர், ஆமா, மியூசிக் போட்டது டிஆர். ஆனா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணது வந்து நம்முடைய சங்கர் கணேஷ். ஆமா, பெர்ஃபார்ம் பண்ணது சங்கர், சைட்ல வாசிச்சது கணேஷ். ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சங்கர் கணேஷ் ஒருத்தர்னு நினைக்கிற 2K கிட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க 2 பேர். சில கணேஷுடைய மரணத்துக்கு பிறகும் சங்கர் தொடர்ந்தாரு, அதே பெயர்ல தொடர்ந்தாரு. பேர் வந்து சங்கர் கணேஷ். அதுதான் நட்பின் அடையாளம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா, 1981 கிளிஞ்சல்கள் படத்துல இருந்து தான் மியூசிக் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு டி ராஜேந்தர். ஒரு 13 படத்துக்கு தான் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதாவது அதர் படம், அவருடைய படம் தாண்டி படங்கள், பிற இயக்குனர்கள், பிற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அவர் வந்து பண்ணது 13 படங்கள். ஆனா அந்த 13 படங்கள்ல உள்ள பாடல்களும் மேசிவ் ஹிட். உண்மை. அந்த படத்துடைய வெற்றிக்கு அந்த பாடல்கள் தான் காரணம். நம்ம இன்னைக்கு இப்ப பாட போற இந்த பாட்டு இருக்கு பாருங்க, அந்த காலத்துல வந்து, அந்த காலம்னா ரொம்ப இல்ல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால பார்த்தோம்னா அந்த காதல் தோல்வி ஏற்பட்டவங்க அந்த பாட்டை வந்து கடந்து போகாம நிச்சயமா இருக்கவே முடியும். இலங்கை வானொலியில திருப்பி வரக்கூடிய ஒரு பாடல். பொதுவான இலங்கை வானொலி நீங்க அதிகமா கேட்டிருக்கீங்க, நீங்க ஒரு ஆர்ஜே வேற. அதனால தம்பி வந்து ரேடியோ ஜாக்கியா பணியாற்றுறதுனால எல்லா பாடல்களையும் அத்துப்படியா சொல்லுவாரு. எத்தனை மணிக்கு எந்த பாட்டு வந்துச்சுன்னு வரைக்கும் ஒரு புள்ளிவரை சொல்லக்கூடியவர். பொதுவா அந்த பாட்டு புக்கு தான் அப்போ ஃபேமஸ். அந்த பாட்டு புக்கை வாங்கி வச்சுட்டு இந்த காதல் தோல்வி கிடைச்சவங்க எல்லாம் வந்து அது ஒரு எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 90s தெரியாம இருக்கும். இதை கேட்கறவங்களுக்கு அதோடைய வழியும் அதோடைய அர்த்தமும் இன்பமும் புரியும். அது காரணம் டி ராஜேந்தர். அவரும் காதல் தோல்வியால தான் நிறைய விஷயங்களை செஞ்சதா சொல்லுவார். இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுனது அவர் தான். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற சினிமா பிரபலம் நடராஜன் அவருடைய மகன் மோகன் நடராஜன். டக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி படத்துல கிளைமேக்ஸ்ல கமல் வந்து தன்னுடைய கையை வெட்டி அவரை வந்து கீழே விழ வைப்பாரு. அந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. அவர் கண்ணே பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு மை போட்ட மாதிரியே இருக்கும், மை போட்டிருக்க மாட்டாரு. நிறைய படத்துல வில்லனா நடிச்சார். அவருடைய கண்ணே வில்லத்தனமா இருக்கும். சாமுண்டி படத்துல நடிச்சாரு, நிறைய படத்துல நடிச்சாரு. கோட்டை வாசல் படத்தை தயாரிச்சாரு. கோட்டை வாசல் படத்தை தயாரிச்சாரு. அவருடைய முதல் தயாரிப்பு இந்த படம். ஹீரோவா நடிச்சு ஓடலை, முதல் தயாரிப்பு இந்த படம். இந்த படத்துல வந்து அவர் ஒரு அழகப்பனோட இணைஞ்சு தயாரிச்சு ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்லையும் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1986 மே 29 ரிலீஸ் ஆச்சு. அதே நாள்ல தான் கமலுடைய விக்ரம் படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை விட இந்த படம் அதிக நாட்கள் ஓடிச்சு அப்படிங்கிறது வரலாறு. ஆமா, அந்த காலத்துல அந்த கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால பார்த்தோம்னா லவ் ஜோடிகள் திரையில அப்படின்னு பார்த்தா அது நிறைய கிராஸ் பண்ணிருப்போம். ஆனா சுரேஷ் நதியாவை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி வரவே முடியும். ஒரு நல்ல காம்பினேஷன் பேர் அவங்க. அதில் இந்த படத்தில் வந்து அந்த காதல் பிரிவுக்கு பிறகு அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் வந்து இந்த கச்சேரி நடந்திருக்கு. வினு சக்கரவர்த்தி இருப்பார். ஸோ நதியா பக்கத்தில் சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பக்கம் இவர் பாடிட்டே இருப்பார். அந்த வரிகள் எல்லாமே அப்பா அம்மாவுக்கு, இந்த காதலுக்கு எதிராக உள்ளவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே வரும். இந்த நேரத்தில் அவங்க பழைய நினைவுகள்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. சுரேஷ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வர ட்ரை பண்ணுவார். இந்த ஃபங்க்ஷனில் நடக்கிறது, அங்கே ஒரு பாட்டு கூட்டம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நிறைய படங்கள்ல வரும். ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆமா. ஸோ அது வந்து ஒரு பாடல். இந்த பாடலை இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் கேட்டலாம். நிச்சயமா ஒரு நல்ல தரமா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட நம்ம இந்த பாட்டை பார்க்கலாமா? இந்த பாட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மலேசியா வாசகன் அவரோட குரல்ல வந்து அந்த கணீர் குரல்ல வந்து அழகா எடுத்திருப்பாரு. ஆமா. பூ ஒண்ணு வாடுதம்மா, அதன் ஜோடி பூவ தேடுதம்மா, வேலி ஒண்ணு தடுக்குதம்மா, அதன் விழிகளும் தான் தவிக்குதம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னு ஒரு பீட்டோட ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டுக்கு போயிடுவாங்க. பூக்களை தான் பறிக்காதீங்க, காதலை தான் முறிக்காதீங்க,
பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும், கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும், இதயம் அத கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவும் நிற்கும், இதயம் அத கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவும் நிற்கும், பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, கூட்டுக்குள்ள பறவ வச்சான் வானத்தில நிலவ வச்சான், கூட்டுக்குள்ள பறவ வச்சான் வானத்தில நிலவ வச்சான், மலருக்குள் தேன வச்சான் மதுவுக்குள் போத வச்சான், மலருக்குள் தேன வச்சான் மதுவுக்குள் போத வச்சான், மனுஷன் மனசுக்குள்ள காதல் வச்சான் மனுஷன்தான் அதனை பிரிச்சான், மனசுக்குள் காதல வச்சான் மனுஷன்தான் அதனை பிரிச்சான், இயற்கையவன் படைக்கையில இடையில் இவன் பிரிப்பதென்ன, இயற்கையவன் படைக்கையில இடையில் இவன் பிரிப்பதென்ன, இளமனசு தவிக்கையில இரக்கமற்று தடுப்பதென்ன, இளமனசு தவிக்கையில இரக்கமற்று தடுப்பதென்ன, கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும், கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும், இதயம் அதை கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவும் நிற்கும், இதயம் அதை கொடுத்து விட்டா யார் தடுத்து அங்கு நிற்கும், பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, செடி வளர்ந்தா பூவா பூக்கும், பூ பூத்தா காயா காய்க்கும், செடி வளர்ந்தா பூவா பூக்கும், பூ பூத்தா காயா காய்க்கும், காய் கனிஞ்சா பழமா மாறும், பழம் விரிஞ்சு விதையா தூவும், காய் கனிஞ்சா பழமா மாறும், பழம் விரிஞ்சா விதையா தூவும், விதை மீண்டும் பூவை கொடுக்கும், பூ மீண்டும் விதைய கொடுக்கும், விதை மீண்டும் பூவை கொடுக்கும், பூ மீண்டும் விதைய கொடுக்கும், பூ மீண்டும் விதைய கொடுக்கும், இதுவும் ஒரு சக்கரம் ஐயா, இதை நிறுத்த முடியாதையா, அது போல காதலும் ஐயா, அதை தடுக்க முடியாதையா, அதை தடுக்க முடியாதையா, பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க. இசைக்கலைஞர்களுடைய ஒரு நர்த்தனம்னு சொல்லலாம். மலேசியா வாசுதேவன், சங்கர் கணேஷ், டி ராஜேந்தர். சங்கர் கணேஷ் நடிக்க, மலேசியா வாசுதேவன் பாட, டி ராஜேந்தர் இசையமைத்து எழுதிய பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து பூக்களை பறிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு காதல் பாடல் வந்து பாடியிருக்கோம். ஆமா, இந்த பாட்டை கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பாட்டை வந்து போய் விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இசை, இந்த காதல், அந்த எல்லாத்தையும் தாண்டி அந்த 80s இருக்கக்கூடிய பீப்புளோட காஸ்டியூம்ஸு, அவங்களோட மேக்கப்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, அந்த காலத்தில் அந்த ஊர்லாம் எப்படி இருந்துச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு நாஸ்டாலஜிக் விஷயங்களுக்காக அந்த பாட்டை போய் ஒரு தடவை பார்த்து ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். பாய்.